எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 முக்கியமான ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் சார் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வந்துட்டதுக்கப்புறம் சில ஆர்டிக்கல் கண்டிப்பாக தேவைப்படும். சில ஆர்டிக்கல் கண்டிப்பாக தேவைப்படும். திரும்ப திரும்ப அது வந்து நான் மனித உரிமைகளுக்கு, ஹியூமன் ரைட்ஸுக்கு தேவையான இது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங், ஹவு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் ஃபங்க்ஷனிங். நீங்கள் தினசரி பார்க்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிங்கிறவர் தினசரி பேப்பரில் வருவாரா வரமாட்டாரா? அப்போ அவர் ரிலேட்டடான ஆர்டிக்கல், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிக்கல், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து உயர்நீதிமன்றம் இந்த இதை சொன்னாங்க, உயர்நீதிமன்றம் இதை சொன்னாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ உயர்நீதிமன்றம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது இருக்கு. ஸோ நீங்கள் தினசரி அன்றாடம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க பாலிட்டி கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அது பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 73, 74th அமெண்ட்மெண்ட் லோக்கல் பாடி அர்பன் பாடிக்கு உள்ள அந்த அமெண்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பார்த்தாகணும். அதே போல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இப்போ தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க 24ல், அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அவங்களோட ஃபங்க்ஷன்ஸு, அவங்களுக்கு ரோல் என்ன, அதோட காம்போசிஷன் எப்படி, சேர்மன் யார் இருப்பா, மெம்பர்ஸ் யார் இருப்பா, புரியுதுங்களா? இந்த காம்போசிஷன் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் தேவைங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 4 ஆர்டிக்கல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷன் கமிஷன். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு இது மாதிரி தான். இப்போ தேர்தலுங்கிறத இந்த நாட்டில இருந்து ஒத்தி வைக்க முடியாது. இந்த நாட்டை ஆள்றதுக்கு முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒத்தி வைக்க முடியாது. தினசரி லோக்கல் பாடி ஃபங்க்ஷனிங், இந்த மாதிரி தினசரி அன்றாடம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் பாலிட்டி கவர் ஆகிடும். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 1773 ரெகுலேஷன் ஆக்ட், பிட் இண்டியா ஆக்ட், அந்த பழைய பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய ஆக்ட் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். அதனால மாடர்ன் டே எல்லாம் உள்ளது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அதில் நீங்கள் முக்கியமான சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், நம்ம முன்னாடியே சொன்ன பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அந்த மாதிரி தான் மேக்சிமம் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கரண்ட்ல ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த டாபிக்ஸ் வந்து கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பாலிட்டி. அதே போல மெயின்ஸ், இப்போ அடுத்தது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாமும் வந்து ஒரு சின்ன டெக்னிக் தான். அதில் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுவாங்க. அது இப்போ ஆக்சுவலாக குரூப் 2க்கும் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. 3 மணி நேரத்தில் வந்து 300 மார்க்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக யாராவது எழுதிருக்கீங்களா? அவன் இப்போ எழுத முடியாது, நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் எழுத முடியும். அதே மாதிரி இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயே அதே மாதிரி தான். நீங்கள் 10th எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ 100 மார்க்ஸ் எழுதுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கம் இல்லை 13 பக்கம் எழுதுவீங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி 12th எக்ஸாம் எழுதும் பொழுது அந்த பக்கங்கள் வந்து ஒரு 20 பக்கமாக போகும். அதில் வந்து 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் அந்த மாதிரி ஸ்பிளிட் அப்பில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு 12th எக்ஸாம் 2.5 ஹவர்ஸா, 2.5 ஹவர்ஸ் நினைக்கிறேன், 3 ஹவர்ஸ், அது 2.5 ஹவர்ஸ். அதே போல் காலேஜ் எக்ஸாம், நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் பொழுது அதுவும் 100 மார்க் எழுதுவீங்க, 2.5 ஹவர்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பக்கம் தான் எழுதுவீங்க. ஆனால் இந்த குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸோட கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் 2 வந்து 3 மணி நேரம் எக்ஸாம், குரூப் 1 மெயின்ஸும் 3 மணி நேரம் எக்ஸாம். குரூப் 2ல வந்து 3 மணி நேரத்துக்கு 300 மார்க் எழுதணும். 3 மணி நேரத்துக்கு 300 மார்க் எழுதணும். மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் எழுதிட்டு இருந்தீங்க 10th 12th காலேஜ்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க் எழுத போறீங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே நேரம் தான். இங்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எழுதுறீங்க, அங்கே 3 மணி நேரம் எழுத போறீங்க. அதே போல் பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து ஒரு 12-13 பக்கம் எழுதுவீங்க, 12th ஒரு 20 பக்கம் எழுதுவீங்க, காலேஜ் ஒரு 20-25 பக்கம் எழுதுவீங்க. இவ்வளோதான் இருக்கும். பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் 300 மார்க்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இது வந்து புக்லெட், இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா புக்லெட், அது மாதிரி புக்லெட். இந்த கேள்வினா 10 மார்க் கேள்வினா 2 பக்கம் எழுதணும். ரூல்டு, நீங்கள் அன்ரூல்டுலாம் கிடையாது. சார் 10 பக்கம் தானே சார், பக்கத்துக்கு 4 லைன் எழுதிட்டு நான் தாண்டி போயிடுவேன் சார். ரூல்டு, கேப்பும் விட முடியாது. அந்த புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 பக்கம் இருக்கும், நியர்லி 60 பக்கம் இருக்கும். ஒரு பேஜில் 27 லைன் இருக்கும்.
27 வரிகள் இருக்கும். என்னைக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த குரூப் 1 எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க, யாராவது ஒரு மேக்ஸிமம் மகளிர் தான் எடுக்கிறாங்க இப்பெல்லாம். அவங்களோட மார்க் நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 250 மார்க்ஸ், 3 மணி நேரம், 250 மார்க், 3 பேப்பர், 750 மார்க் பிளஸ் இன்டர்வியூ வந்து ஒரு 120 மார்க் சம்திங் இருக்கு. ஸோ 970 மார்க். நம்ம ரவுண்டா ஒரு 1000 வச்சுப்போம், 1000 மார்க். ஃபர்ஸ்ட் மார்க் யாராவது எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு எடுத்திருக்காங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? 600, 620, 630 இவ்வளவுதான் எடுப்பாங்க. இன்டர்வியூ சேர்த்து 60 to 65% ஆஃப் த மார்க் தான் எடுப்பாங்க. ஆனா 10th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் 500க்கு 500, 12th பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலேஜில் யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 90%, 92, 93 இப்படின்னு இருப்பாங்க. அப்ப ஏன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மட்டும் 60% தான் இருக்குன்னு யாராவது நம்ம யோசிச்சிருக்குமா? அதை யோசிச்சாலே விடை கிடைச்சிடும். சிம்பிள். நீங்க 10th வந்து 500க்கு 500 எடுக்கணும், என்ன பண்ணணும்? பேப்பரை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா? 500 100 மார்க் 100 மார்க் முழுமையா எழுதணும். ரெண்டாவது பிரசன்டேஷன், ஒரு நீட் பிரசன்டேஷன் இருக்கணும். இதே தான் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க இது நாள் வரை உங்க வாழ்க்கையில 100 மார்க் எக்ஸாம் எழுதிட்டு திடீர்னு 300 மார்க், 250 மார்க், 10 பேஜ் 20 பேஜ் எழுதிட்டு திடீர்னு 58 பேஜ் எழுதணும். அப்ப இது எப்படி சாத்தியமா சார்? சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை வைக்க போறது இல்ல. இந்த 58 பேஜை நீங்க எப்படி முடிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 40ல இருந்து 50 டெஸ்ட் நீங்க எழுதி பழகணும். பழகினாதான் உங்களால வந்து அந்த பேப்பர் கம்ப்ளீஷன்ங்கிறது சாத்தியமாகும். ஏன்னா காலேஜ் முடிப்பீங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இந்த எழுதுற பழக்கமே கையில விட்டு போயிடும். நான்லாம் எக்ஸாம் வந்து 2011 காலேஜ் முடிச்சு 2015 தான் செலக்ட் ஆனேன். 4 வருஷத்துல நடுவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்யும் போது இந்த பேனா பிடிக்கிற வேலையே கிடையாது. அப்போ வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டரு, மவுஸ், கீபோர்டு இப்படியே போயாச்சு. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பேனாவை பிடிச்சி எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங்கே வரல. அப்ப திரும்பி வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கூல்ல எப்படி 10th எக்ஸாம் எழுதுறது, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளவு மாடல் டெஸ்ட் எழுதுங்க, எத்தனை வாட்டி டியூஷனுக்கு போறீங்க, கரெக்டா இல்லையா? 100க்கு 100 எடுக்கணும்னு சொன்னா, 500க்கு 500 எடுக்கணும்னு சொன்னா, ஸ்கூல் நேரம் முடிஞ்சது போக டியூஷனுக்கு போறீங்க இல்லையா? டியூஷனுக்கு போய் சும்மாவா இருக்கீங்க? டெஸ்ட் எழுதி பார்த்து அந்த டெஸ்ட் பேப்பரை கொண்டு போய் அந்த ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் வாங்கி அதுல என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, அதே தான் சேம் எழுதிட்டே இருக்கணும். எழுதி பார்த்தீங்கன்னா தான் அது கம்ப்ளீட் ஆகும். அதே போல 10 மார்க், 15 மார்க், 30 மார்க்லாம் கேட்பாங்க. அப்ப அதுல வந்து எப்படி சார் எழுதுறது? இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு கட்டுரை எழுதுறேன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு முன்னுரை எழுதுவீங்க, ஒரு முடிவுரை போடுவீங்க, 4 சப்ஹெட்டிங் போடுவீங்க. அதே தான் ஒரு பேஜ்ல 27 லைன் இருக்குன்னு சொல்றேன், ஒரு பேஜுக்கு 3 சப்ஹெட்டிங் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன், இங்கிலீஷ்ல எழுதுனா இன்ட்ரோடக்ஷன் இல்ல முன்னுரை, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஹெட்டிங், இன்னொரு சைடு ஹெட்டிங் போட்டா அந்த 27 பேஜ்ல 27 லைன்ல 3 லைன் போயிடுதா? 24 லைன். முன்னுரைன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கீழே எழுத ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் சைட்ல தானே இந்த 2 கேப் விட்டு தானே எழுதுவீங்க. அப்படின்னும் போது நீங்க கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா இந்த 58 பேஜ்ல நீங்க சப்ஹெட்டிங், சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு பாயிண்ட் வடிவத்தில் எழுதுனீங்கன்னு சொன்னா ஒரு பேஜுக்கு ஆக்டிவா நீங்க வந்து 20 பேஜ், ஒரு பேஜுக்கு 20 லைன் தான் எழுதுவீங்க. அதுதான் வந்து அந்த சூழ்ச்சமம். அப்ப நம்ம காலேஜ் எக்ஸாம் முன்னாடி சொன்ன மாதிரி 30 பக்கம் எழுதுவீங்க, இதுல ஒரு 40 பக்கம் 45 பக்கம் தான் எழுதுவீங்க, ரியலா எழுதுவீங்க. ஆனா 58 பேஜ் ஃபில் பண்ணிருப்பீங்க. அது எப்படி ஃபில் பண்ணிருப்பீங்க? ஒவ்வொரு பேஜ்லயும் சைடு ஹெட்டிங் போடுவீங்க, பாயிண்ட் வடிவத்தில் போடுவீங்க, லெஃப்ட் சைட்ல இவ்வளவு ஸ்பேஸ் விடுவீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 27 லைன்ல வந்து 20 லைன் தான் ஆக்டிவான லைன் வரும். இது வந்து எக்ஸாம் எழுதுற டெக்னிக். அதே போல ப்ரிப்பேர் பண்றதுக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் அளவுக்கு ஒரு வைடு சிலபஸ் கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா ஒரு போஸ்டிங்க்கு 20 பேரை மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. 100 பேர் வேகன்சி இருக்குன்னு சொன்னா 2000 மெம்பர்ஸை மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம்ல ஆல்ரெடி தேவையில்லாதவங்கள எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2000 பேர் தான் இருக்காங்க. இதுல இருந்து நம்ம 100 பேர் என்னும்போது எலிமினேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். அப்ப நீங்க இதுல இருந்து மற்றவங்களோட ஒரு எட்ஜ் கிடைக்கணும்னு சொன்னா
3 பேப்பர் தான் சொல்லியிருக்கேன். 3 பேப்பருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் 3 யூனிட். 3 யூனிட்லன்னா ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஜியாகிரபி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், லாங்குவேஜ் தமிழ் ஒரு இது இருக்கும், எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்கும், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு செலக்டட் டாபிக்ஸ் தான். அப்போ செலக்டட் டாபிக்ஸ்னும் பொழுது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், பாவர்ட்டி அப்படின்னு ஒரு லைன் சிலபஸில் இருக்கு. அப்போ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பாவர்ட்டிங்கிறதுக்கு நம்ம மெயின்ஸுக்கு எப்படி சார் தயாராகணும்? நான் பிரிலிம்ஸ் சொல்ல மெயின்ஸுக்கு எப்படி சார் தயாராகணும்னா, பாவர்ட்டி அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஒரு 3 பேஜ்லேருந்து 6 பேஜ் நோட்ஸ் எடுத்துக்கணும். வாட் இஸ் பாவர்ட்டி, ஸ்கூல் புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ பாவர்ட்டி எதனால் ஆகுது? காசஸ் ஆஃப் த பாவர்ட்டி. பாவர்ட்டினால சமுதாயத்துக்கு உள்ள இம்பேக்ட் என்ன? இம்பேக்ட் ஆஃப் பாவர்ட்டி. இதை சரி செய்வதற்கு வாட் ஆர் த கரெக்ஷனல் மெஷர்ஸ் டு டூ அவே வித் பாவர்ட்டி, இதை சீர்திருத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பாவர்ட்டியை, வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க? இவ்வளவுதான். இதை ஒவ்வொரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பாவர்ட்டி அப்படின்னு. இப்போ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வருஷம் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு பாலிசி நோட், இந்த அரசின் கொள்கை குறிப்பு அப்படின்னு சொல்லி வெப்சைட்ல இது பண்ணுவாங்க. ஒரு 80லேருந்து 120 பக்கம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிடுறாங்க, என்னென்ன சிறப்பு திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே வரும். அதுதான் அதுக்கு நோட்ஸே அதான். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் 3 பேஜ் 6 பேஜ் நீங்கள் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ப்ளஸ் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.